ஹலோ கைஸ், என்னாச்சுன்னு பார்ப்போமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. நீத்து ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறம் நீத்துக்கு கால் பண்ணி ரவியோட வாயை மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உன் ட்ரெஸ் இங்கே தான் வந்திருக்கு, அப்போ ரவியோட சட்டை வந்து உன்னோட பேக்கில் இருக்கான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கலாய் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறாங்க மனோஜ். அதுக்கெல்லாம் அங்கே ரொமான்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தா, ஏன் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? அதான் என் பிஷுக்கு நீ வந்து வாங்கி கொடுத்தால மனோஜ், அதான் சந்தோஷம். நான் தான் அவங்களோட அம்மா அப்படி ஷாக்காகிறேன். நான் கல்யாணி ரோகிணி இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன் இப்போ வந்து என் பொண்டாடி உடம்பு போட்டு போகிறேன் தானே சொன்னேன், நீ கிறிஸ்ட ஒழுங்காக பார்த்துக்கிறியா, நான் பார்க்க வேணாமா அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் அவன் உன்னை டேடின்னு தான் கூப்பிடுவான், இல்லாத குறைய அவனுக்கு தெரியக்கூடாது. என்ன சொல்கிற, வாடகை அப்பாவான் நான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சுங்க, எனக்கு மயக்கமாக அடிக்கடி வருது, உனக்கு ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை அப்படின்னு காலையில் ரோகிணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வரான் முத்தெல்லாம் யோசிக்கிறாங்க, அந்த 5-10 சேர்த்து எப்போ பெரிய வீடு கட்ட போகிறேன். அவன் வந்து கிறிஸ்து வந்து டேடி அப்படின்னும் போது எல்லாம் பார்க்குறாங்க, யாரை சாமி கூப்பிட்றான்னு. அதுக்குள்ளே ஸ்ருதி அவர் ரவியை கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க ஃபேஸ் ரியாக்ஷனை காட்டுறாங்க. இங்கே முத்துவில் அப்புறம் யாரை கூப்பிட்டான், அப்புறம் மனோஜ் பக்கத்தில் போய் நின்றுட்டு, மனோஜ் அங்கிள் என்ன, மனோஜ் அங்கிள்லாம் இல்லை, மனோஜ் டேடி என்னை ஸ்கூலில் விட்டுறீங்களான்னு, குட்டிச்சாதான் நீ எதுக்கு அவனை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி எல்லாம் சண்டைக்கு வராங்க. அதுக்கப்புறம் கூப்பிடணுன்னு தோணிருக்கு, கூப்பிட்ருக்கான். யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நான் அத்தை சொல்ல. அப்புறமா நான்லாம் ஒன்று சொல்லலை அப்படின்னு நம்ம ரோகிணியை கை காட்டிடுறான். ஆனால் ரோகிணி வந்து நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா பொய்னா பொய், சரியான பொய் பிடிக்கிறாங்கப்பா ரோகிணி. அதுலேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ரோகிணி நல்லவங்களா மீனா நல்லவங்களான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். கூப்பிட்டா போட்டுமா, நம்ம எதுவும் நானே எதுவும் பெருசாக எடுத்துக்கல, நீங்கள் மட்டும் ஏன் பெருசாக எடுத்துக்க ஒன்று என்னடா சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் ஆகி 2வது பொண்டாடின்னு தானே ரோகிணியை சொல்லுவாங்க அப்படின்றாங்க. விஜய் அதை பெரிய விஷயம் பார்த்தாத அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நீ உண்மையை சொல்கிறேன்ட்டு போய் சொல்லிக்கிட்டே இருக்கா, ஏங்க ரோகிணி கோவப்படுறீங்க, இந்த வேலை பண்ணி வச்சதெல்லாம் கோவப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றது செஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.